Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தந்திர திறமையுடைய மனிதர் அல்ல, அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு பூராவும் 1000க்கும் அதிகமான மது விற்பனை நிலையங்களுக்காக 30 கோடிக்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளனர். அரசாங்கம் பிராந்திய தோட்ட கம்பெனிகள் ஒவ்வொன்றினதும் ஆற்றலை மதிப்பிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. டயானா கமகேவுக்கு எதிராக குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாசிப்பதற்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தந்திர திறமையுடைய மனிதர் அல்ல. அவர் இதுவரையில் மேற்கொண்ட சகல தந்திரமான வேலைகளும் தோல்வியாகவே அமைந்திருந்தன. அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலை தடுப்பதற்கு அவர் மேற்கொள்ளும் முயற்சிகளும் தோல்வியையே தழுவும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் கூறினார். குறித்துரைக்கப்பட்டுள்ள காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திசாநாயக்க, ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்று உயர் நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டதால் அந்த பதவிக்காலத்தை 5 வருடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை என்று கூறினார். புதிய திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி முன்வைத்த யோசனையை அமைச்சரவை அங்கீகரித்திருப்பது ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் மேலும் குழப்பத்தை மாத்திரம் ஏற்படுத்தும். ஒரு அவசர சட்டம் மூலமாக அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் எந்த ஏற்பாடும் கிடையாது. தேசிய பாதுகாப்புடன் அல்லது சம்பந்தப்பட்ட விடயங்களில் அல்லது அனர்த்த சூழ்நிலைகளில் மாத்திரம் அவசர சட்ட மூலங்களை கொண்டு வர முடியும் என்று அரசியலமைப்புக்கான 21வது திருத்தச் சட்டம் தெளிவாக கூறியிருக்கிறது என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தனது உரையில் கூறினார். அரச ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. அதனால் அரச சேவையில் உள்ள தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கும் என்று அகில இலங்கை முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உதயனி திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பல ரயில்வே தொழிற்சங்கங்கள் நேற்று மேற்கொண்ட அடையாள வேலை நிறுத்தம் காரணமாக 80% அதிகமான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட பின்புலத்திலேயே அவரிடமிருந்து இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது. நாடு பூராவும் 1000க்கும் அதிகமான மது விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் 30 கோடிக்கும் அதிகமான பணத்தை பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர பாராளுமன்றத்தில் கூறினார். அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதற்கு முன்னதாக 1 கோடி ரூபாவும், அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட பிறகு 2 கோடி ரூபாவும் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் பெறப்பட்டிருப்பதாக அவர் ஜெயசேகர கூறினார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு தினச்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கு தவிர்த்து வரும் பெருந்தோட்ட கம்பெனிகள் அவற்றின் அந்த நிலைப்பாட்டுக்கான காரணங்களை விளக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். நிதி நெருக்கடியில் இருப்பதாக காரணம் கூறி பல பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்காமல் இருக்கின்றன. இதனை அடுத்து அரசாங்கம் பிராந்திய தோட்ட கம்பெனிகள் ஒவ்வொன்றினதும் ஆற்றலை மதிப்பிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. இந்த மதிப்பீட்டை செய்வதற்கு கமிட்டி ஒன்றை நியமிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதை தவிர்க்கும் கம்பெனிகள் நில குத்தகையை ரத்து செய்வதற்கான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை துரிதப்படுத்தவும் அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி அந்த நாட்டுக்கு ஜூலை 7ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை விஜயம் மேற்கொண்டிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பாலகிருஷ்ணனுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அலி சப்ரி இரு நாடுகளுக்கும் பொதுவான சவால்களையும் வாய்ப்புகளையும் அடையாளம் கண்டனர். இந்த விஜயத்தின் போது அலி சப்ரி முன்னாள் பிரதமரும் தற்போதைய மூத்த அமைச்சருமான
VCN லாங்கையும் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சரான கே சண்முகத்தையும் சந்தித்து பேசினார். சிங்கப்பூர் இந்திய வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபையினால் ஜூலை 9ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராய்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஏசியா உச்சி மாநாட்டில் அலி சப்ரி பங்கு பற்றினார். இலங்கையில் 100 வயதை தாண்டிய 495 பேர் இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். முதியவர்களுக்கு வழங்கப்படும் விசேட கொடுப்பனவை பெறுவதற்கு இவர்கள் உரித்துடையவர்கள் என்று கூறிய சேம்பலாபிட்டிய, இலங்கையில் தற்போது 60 வயதை கடந்த 27 லட்சம் பேர் இருப்பதாகவும் 2030ஆம் ஆண்டளவில் ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டும் என்றும் கூறினார். இவ்வாரம் கொழும்புக்கு வெளியே அத்துருகிரியவில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் விசாரணை செய்யப்படுவதை காண்பிக்கும் வீடியோவை போலீசார் வெளியிடாததை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கடுமையாக கண்டனம் செய்தனர். 2021ஆம் ஆண்டில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட வழிகாட்டலுக்கு முரணாக இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றனர் என்று பல முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்ததை தொடர்ந்து விசாரணைகளை வீடியோவில் பதிவு செய்து வெளியிடுவதை நிறுத்துமாறு 2021ஆம் ஆண்டில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டிருந்தார். இந்த முறையில் விசாரணைகள் இடம்பெறுவது நியாயமாக விசாரிக்கப்படுவதற்கு ஒருவருக்கு இருக்கும் உரிமையை மீறும் செயல் என்று கூறிய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சட்குணநாதன், இத்தகைய நடவடிக்கை ஒரு நபர் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்படும் வரை குற்றமற்றவர் என்று அனுமான கோட்பாட்டை மலினப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கை குடியுரிமையின்றி இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றதாக கூறப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாசிப்பதற்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கெகுனுவால முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரான டயானா கமகேவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் முன்வைத்தனர். இதன்படி குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் வாசிக்குமாறு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மீண்டும் ராஜதந்திர பேச்சுவார்த்தை பாதைக்கு திரும்புமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினிடம் மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போர்க்களத்தில் தீர்வை காண முடியாது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான 22வது வருட உச்சி மாநாட்டில் புட்டினுடன் பேசிய மோடி, சிறுவர் வைத்தியசாலை ஒன்றை ரஷ்ய ஏவுகணை தாக்கிய சம்பவம் குறித்து விசனம் வெளியிட்டார். புட்டினுடன் அவரது நாட்டுப்புற வீட்டில் திங்கட்கிழமை நடத்திய தனிப்பட்ட சந்திப்பின் போதும் கிரெம்லினில் செவ்வாயன்று நடத்திய உச்சி மாநாட்டிலும் உக்ரைன் போர் குறித்து இந்திய பிரதமர் ஆராய்ந்தார். 2022 பிப்ரவரியில் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவுக்கு மோடி மேற்கொண்ட முதலாவது விஜயம் இதுவாகும். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.